எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அதிமுக மூத்த தலைவர்களாக இருக்கட்டும், விஜயை ரொம்ப நம்பி இருந்தாங்க. தாவேகா கூட்டணிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நேத்திய பொதுக்குழுவில் வந்து தான் தலைமையில் தான் கூட்டணி, தாவேகா தலைமையில் தான் கூட்டணி, தான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி தீர்மானம்லாம் போட்டாங்க. இப்போ என்ன பண்ணும் அதிமுக? இந்த நம்ம ராஜவேலுக்கு இந்த இந்த மெடிக்கல் ஷாப்லாம் கீழே சின்ன இது தொங்கும், மறதி இருந்துச்சுன்னா இந்த சூப்பர் கேப்சலில் வாங்கி போட்டிங்கன்னா திருப்பி ஞாபகம் வந்துடுன்னு. உங்கள் பேட்டியில் தான் சார் சொன்னது. தூணு துப்பிட்டாரு யாரு? அதுக்கப்புறமும் தூணு துப்பிட்டாரு யாரு? புசி ஆனந்த் தூண் துப்பினார். அவர் இந்த சொன்ன பீரியட் என்னை பார்த்தப்போ புசி ஆனந்த் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. விஜய் வந்து அடுத்து துப்புவாருன்னு சொன்னான். நீங்கள் தான் இந்த கேள்வி கேட்டீங்க. என்னென்ன தாவேகா பற்றி. தாவேகா கூட்டணி இல்லைன்னு அறிவித்தது புசி ஆனந்த் பொதுச் செயலாளர், அறிவிக்க சொன்னது விஜய். இப்போ விஜயும் திரும்பி வாய் திறந்து அதே ரூட்ல சொல்லிட்டாருன்றத அன்னைக்கே நம்ம நக்கீரன் பேட்டியில சொல்றோம். அதுக்கப்புறம் உதயகுமார்லாம் என்ன சொன்னாரு? சிரஞ்சீவி தப்பான முடிவு எடுத்துட்டாரு, அதே பவன் கல்யாண் நல்ல முடிவு எடுத்ததுனால துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு. யாரு உதயகுமார்? ஆர்பி உதயகுமார் யாருங்க? சினிமா டைரக்டர் இல்ல சார், முன்னாள் அமைச்சர். இன்னைக்கு ஓபிஎஸ் இடத்துல இருக்கிறவர். ஓபிஎஸ் இடத்துல இருக்கிறார்ல. நீங்க 3 பேரும் சேர்ந்துட்டு நான் கலாய்க்கணும்னு முடிவு பண்ணி கலடா பண்ணிட்டு இருக்கீங்க. பேசி வச்சிட்டீங்களா? நாங்க ஏன் பேசி வைக்கிறோம்? உதயகுமார் இந்து முன்னணி தலைவர் சார். உம்மா ஒரு காலத்துல அமைச்சரா இருந்தார் அம்மா இருந்தப்போ. இன்னைக்கு யார் அவரு? விஜய் அளவுக்கு அதிமுக தலைவரே போயிட்டு விஜய் கொடி தெரியுதான்னு சொல்லிட்டு சொல்றது எப்படி சார்? அதிமுக அந்த அளவுக்கு இறங்கி ஒரு பெரிய சஸ்பென்ஸ் சொல்றேன், எடுத்துக்கோங்க. டிஸ்கஷன்ல ஏதாவது தெரிஞ்சுக்கணும் இல்லை எங்கிட்ட இருந்து. நீங்க தங்கமணின்னு இருக்காருல்ல? ஆமா சார். நம்மளே மடக்கிற தங்கமணி 15 நாளா விஜயை பார்க்கறதுக்கு யாரையும் அனுப்பி எப்படியாவது இந்த கனெக்ஷனை பிடிங்க, அவர் கிடைக்கவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம கரூர் மதிகலன் பிடிக்கலாமே சார். கரூர் மதிகலன் அவர் பிடிச்சா வாங்கி கொடுப்போம். யாரை பிடிச்சாலும் வேலைக்கு ஆகல. இல்ல இப்ப தங்கமணி வந்து எதுக்கு ட்ரை பண்றாரு? அதிமுக தாவேகா கூட்டணிக்கா இல்ல தாவேகாவுக்கு போறது? அவரை பழசு அடிச்சு வச்சிருக்கிறதுலாம் கொடுப்பாரா? நீதியா கொடுப்பாரு? அது கிடையாது சார். கூட்டணிக்கு தான் ட்ரை பண்றானுங்க. திரும்பி கூட பாக்குறது ரெடியா இல்லை. நான் சொல்றேன் சார், சில விஷயம் தெரியும். விஜய் திரும்பி கூட பாக்குறதுக்கு ரெடியா இல்லை. தப்பி தவறி வழியில பார்த்தா கூட அந்த ஆள் பேச மாட்டார். இவர்கிட்ட முதல்ல செருப்பு கழட்டி விட்டுருவாரு. திடீர்னு காலில் எல்ல விழுந்துட்டா என்ன பண்றதுன்னு பழனிசாமி. அதனால சார் அவ்வளோ குறைச்சு மதிப்பிடலாமா? எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, 66 எம்எல்ஏ வச்சிருக்காரு. பண்ண வேலை ஓபிஎஸ் சைன் பண்ணி கொடுக்கல, எதிர்கட்சி தலைவர் இல்லை. அந்த தப்பை யார் பண்ணா?